ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நம்மளோட சுவை ஸ்டுடியோவுக்கு உங்களை எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணுறேன். நம்ம சும்மா குக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் சாம்பார் தான் வைக்க போகிறோம். கேபேஜ் சாம்பார், துவரம்பருப்பு பாருங்கள், ஒரு அரை டம்ளர் தான் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே டைரெக்டாகவே குக்கரில் துவரம்பருப்பு போட்டுட்டேன். கோஸ் பார்த்திங்கன்னா சின்ன கோஸாக எடுத்திருக்கேன். ஒரு 10 ரூபா அளவுள்ள கோஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் அப்படியே டைரெக்டாக பருப்பு கூடவே போடுறேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் இருக்கிற ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ஓரளவு சைஸ் உப்புமா கறிகிற மாதிரி நடுவில் இது பண்ணிவிட்டு கட் பண்ணுற மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, தக்காளி பார்த்திங்கன்னா ஒரே பழம் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார் தூள் நான் இந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு நல்லா ஊற்றிட்டேன் தண்ணி. நான் ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா பருப்பும் வேகணும், காய் எல்லாமே வேகணும். எல்லாமே 1 பார்ட் மாதிரி ஒரே இதில் தான் நான் வைக்கிறோம். இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா நான் புளி ஊற்ற மாட்டேன். எப்போவுமே கோஸ் சாம்பாருக்கு நான் புளி ஊற்ற மாட்டேன். எப்படி கீரை சாம்பார் வச்சாலும் நான் புளி ஊற்ற மாட்டேன். அதே மாதிரி தான் கோஸ் சாம்பாருக்கும் தேவையான அளவு உப்பு பாருங்கள். நான் அந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு கையோடு குக்கரை லாக் பண்ணி வச்சுருவேன். விசில் பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் விட்டால் போதும். அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா பருப்பும் வெந்திருக்கு பாருங்கள். பருப்பு, கோஸு, தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு கொடுத்தா போதும். உப்பு வேணும்னா இப்போ செக் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ஆயில் கோல்டு வின்னர் ஆயில் ஊற்றியிருக்கேன். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கும்போது கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்சு வந்த உடனே கருவேப்பிலை நல்லா கழுகி வச்ச கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அது ஒரு 4-5 இலை கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு, வரமிளகா பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா சாம்பாரில் ஆல்ரெடி சாம்பார் தூள் போட்டிருக்கோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 வரமிளகா 2ஆக பிச்சு அதையும் போட்டு இந்த தாளிச்சதை எடுத்து குக்கர்லேயே சாம்பார் வச்சுருக்கோம் இல்லைங்களா, நான் அதே குக்கரோடவே வச்சுருவேன் எப்போவுமே. அதுலேயே நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்பேன். ஏன்னா அப்படியே இதாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துடுவேன். அப்படியே நான் குக்கரோடவே உங்களுக்கு பரிமாறி காட்டியிருக்கேன். சூப்பரான கோஸ் சாம்பார் அவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிடும். 1 பார்ட் சாம்பார்.